கரூரில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழா 2026 தேர்தலுக்கு அடித்தளமாக அமையும் என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கோடங்கிப்பட்டி பகுதியில் திமுக முப்பெரும் விழா வருகின்ற 17ஆம் தேதி புதன்கிழமை மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இந்த விழாவுக்கான மேடை, பந்தல், ஆர்ச் ஆகியவை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அடித்தளமாக இந்த முப்பெரும் விழா அமையும் என்றும், முப்பெரும் விழா நிகழ்வில் முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய வகையில் விருதுகளும் வழங்கப்பட இருக்கிறது. சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு நிச்சயமாக ஒரு அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய கழக தோழர்கள் ஆர்வத்தோடு கலந்து வருகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கழகத் தலைவர்களும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த வகையில் அதையெல்லாம் எதிர்பார்த்து தேர்தல் வர இருக்கிற சூழ்நிலையில் இந்த இடத்தை சரியான மாவட்டத்தை இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அது குறிப்பாக கொங்கு பகுதியில் இது நடைபெறுவது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி.